ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இது செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு கப் அளவு கடலை மாவு மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக இது செய்யலாங்க. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த நெய் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலே தயார் பண்ண நெய் தான். நம்ம பால் ஏடு எடுத்து வச்சு செய்வோம்ல, அந்த நெய் தான். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்ததாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நெய் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையும் கமகமன்னு இருக்கும். இப்போ பாருங்க, நான் காமிச்சல அந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கணும். நான் அது உள்ள இருக்க அந்த ஸ்பூனாலே போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த அளவு போட்டிங்க அப்படின்னா சரியா இருக்கும். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணுங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா மெல்ட் ஆகி வரணும். அடுத்ததா இது மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு நான் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த நெய்யிலே சேர்த்துக்க போறேங்க. நெய்யில சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா நெய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் அதிகமாகவும் சேர்க்க தேவையில்ல. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க, இது எல்லா சைடும் நெய் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா நான் கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்க போறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மாவு கலர் மாறி போயிடக்கூடாது. அப்போ ஸ்வீட்டோட கலர் மாறி போயிடும். ஸோ அடுத்ததா பாருங்க, கட்டிகள் எதுவும் இல்லாம இந்த மாதிரி உடைச்சு விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு பச்சை வாடை போயிட்டு நல்லா வறுத்து வரணும். அது வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா வறுபடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வருங்க. அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா நான் இதில் பால் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம 1 கப் அளவு மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, இதுக்கு 1/2 கப் அளவு நீங்கள் பால் எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ஸோ 1/2 கப் அளவு பால் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே டைமில் ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைய தேவைப்படலாம். 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ தேவைப்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கரண்டியில் ஒட்டுது அப்படின்னா இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்ப்போம். ஸோ அதனால் சரியாயிடும். அதே டைமில் இது நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா சூப்பராக கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் நல்லா வந்துடும். அது வரைக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்து வச்சிருந்த பால் பாருங்கள், எல்லாமே சேர்த்து முடிச்சுட்டேன். இது இப்போ சரியாக இருக்கும் நம்மளுக்கு. 1 கப் அளவு மாவுக்கு 1/2 கப் அளவு பால் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான், ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நெய் சேர்த்து செய்கிறதால ரொம்ப சூப்பரான ஒரு வாசமும் இருக்கும். அதே சமயத்தில் வாயில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக கரைஞ்சு போயிடும். அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்ததாக நான் 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன், சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு நம்ம மாவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 1/4 கப் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சூப்பராகவே வரும். இதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சர்க்கரை பவுடர் பண்ணி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க. இந்த சூடுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். மாவு பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைட்டாக லிக்விட் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனதுக்கப்புறமா மறுபடியும் சரியாயிடும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது அப்படியே கண்டினியூஸாக பாருங்க, இந்த அளவுக்கு ஒண்ணா சேர்ந்து திரண்டு வரணும். இது வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட கடாயில ஒட்டாம இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடும். அடுத்ததா ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்க போறேன். பால் ஏடு எடுத்துட்டு வீட்டிலே நெய் தயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க கலவை இது மேலே சேர்த்துட்டு ஓரளவுக்கு லெவல் பண்ணிக்கோங்க. மேலே ஏதாவது ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே ஸ்பூன் வச்சு பண்ணும்போது லைட்டாக ஒட்டுது அப்படின்னா இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக நான் நெய் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே லெவல் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு வேணுனாலும் லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கட்டமாக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாதாம் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அது மேலே சேர்த்துக்கிறேங்க. இது கடிபடும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் சேர்த்துக்கிறேன். ஆனால் இது கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னா அது மாதிரி கிடையாது. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் வந்து டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறேன். இல்லாத பட்சத்தில இத சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கடலை மாவு மட்டும் வச்சு இந்த மாரி செஞ்சீங்க அப்டின்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதே டைம்ல நம்ம பால்லாம் சேர்த்து செய்றதெல்லாம் ரொம்ப ஹெல்தி தான். நெய், பால் எல்லாம் சேர்த்து செய்றோம் இல்லையா? குழந்தைங்களுக்கு கண்டிப்பா குடுக்கலாம். ஸோ, இனிமே வந்து ஸ்வீட் கேட்டாங்க அப்டின்னா, நீங்க கடையில வாங்கி குடுக்காம, வீட்லயே இந்த மாரி வந்து ரொம்ப சுலபமா, சூப்பரா வந்து செஞ்சு குடுக்கலாம். இப்ப பாருங்க ஓரளவுக்கு ஒட்டல. ஓரளவுக்கு வந்து காஞ்சு போயிட்டு நல்லா வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்டின்னா, ரொம்ப சூப்பராயிடும். ஸோ, அதுவரைக்கும் வந்து அழகா லெவல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுரலாங்க இப்போ. ஸோ, அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்க பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நம்ம கடைகள்ல கூட ரூ. 1ன்னு சொல்லி வாங்கி சாப்ட்டுருப்போம். பெட்டி கடைகள்லாம் பார்க்கறதுக்கு வந்து மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். நீங்க நெறைய வந்து மேல நட்ஸ் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்ல இந்த மாரி 1, 2 கூட மேல வச்சுக்கலாங்க. ஒரு நட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பா மறக்காம நீங்களும் இத செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்டின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃபிரெண்ட்ஸ்.